எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசனாக மகனும் பாவனை மட்டுமே காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த கிராமமே காலி செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புறம் வேகமாக நகர்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், இன்னொரு புறம் அதிகமாக தொழில்மயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலேயே ஒரு குக்கிராமத்தில் இதுதான் சூழல் என்றால் அப்போது அரசாங்கத்தினுடைய கவனம் எப்படி பரவலாக சென்று சேராமல் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மன்னராக அப்பாவும் இளவரசராக மகனும் இந்த தமிழ்நாடு ஏதோ தங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றது போல அவர்களுடைய பாவனைகள் இருக்கிறதே தவிர, அவர்களுடைய அரசாங்கத்தில் இது அனைவருக்குமான அரசாக இல்லை என்பது தெரிய வருகிறது. அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த கிராமத்தில் எதற்காக மக்கள் அப்படி காலி செய்து போகிறார்கள், அவர்களுக்கான வசதிகள் என்ன, தேவைகள் என்ன என்பதை உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களும் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதில் கவனத்தை எடுத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.